வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த வணிக திருவிழா பரிசு குலுக்கல் முடிவுகள். முதல் பரிசாக 14 பேருக்கு நானோ கார். நிபுணர் குழு அறிக்கை அரசுக்கு கிடைத்ததும் ரசாயன தொழிற்சாலையை மூட நடவடிக்கை. சட்டசபையில் அமைச்சர் வல்சராஜ் அறிவிப்பு. புதுவையில் ஆட்சி கனவில் உள்ள அதிமுகவினர். சட்டசபையில் அமைச்சர் கந்தசாமியின் பேச்சால் எம்எல்ஏக்கள் அன்பழகன், ஓம்சக்தி சேகர் ஆவேசம். இனி விரிவான செய்திகள். புதுவை வணிக திருவிழா பரிசு கூப்பன் குலுக்கல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 14 பேருக்கு நானோ கார் கிடைத்துள்ளது. புதுவை சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்ட வணிக திருவிழா பரிசு கூப்பன்களுக்கான குலுக்கல் கிரீன் பார்க் ஓட்டலில் இன்று காலை நடைபெற்றது. இதனை சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவக்குமார், செயலாளர் பாபு ஆகியோர் துவக்கி வைக்க, நடுவர்களாக பெரிய கடை இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், வர்த்தக சபை தலைவர் சிவசங்கர், நிதித்துறை கண்காணிப்பாளர் பரமன், திட்டத்துறை இயக்குநர் அசோகன், வழக்கறிஞர் பிரேம்குமார் ஆகியோர் செயல்பட்டனர். கூப்பன்களுக்கான குழுக்களில் 99,309 என்ற எண்ணில் முடியும் 14 பேருக்கு நானோ கார் கிடைத்துள்ளது. இதேபோன்று 17,526, 37,448, 74,010, 32,235, 69,596 என்ற எண்களில் முடியும் 70 கூப்பன்களுக்கு எல்சிடி டிவி வழங்கப்பட உள்ளது. 11,24 என்ற எண்ணில் முடியும் 140 கூப்பன்களுக்கு பட்டர்ஃபிளை 4 பர்னர் அடுப்பு பரிசு வழங்கப்படுகிறது. 011 என்ற எண்ணில் முடியும் 1,400 கூப்பன்களுக்கு இட்லி குக்கர் வழங்கப்பட உள்ளது. 373 என்ற எண்ணில் முடியும் 140 கூப்பன்களுக்கு எவர் சில்வர் பிளாஸ்கும், 99 என்ற எண்ணில் முடியும் 14,000 கூப்பன்களுக்கு ஹாட் பாக்ஸும் வழங்கப்படுகிறது. காலாப்பட்டு தனியார் ரசாயன தொழிற்சாலையில் விஷவாயு கசிவு தொடர்பான அறிக்கை கிடைத்ததும் மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டசபையில் அமைச்சர் வல்சராஜ் உறுதி அளித்துள்ளார். புதுவை சட்டசபையின் அலுவல்கள் இன்று காலை துவங்கியதும் அதிமுக உறுப்பினர் அன்பழகன் காலாப்பட்டில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் கடந்த மாதம் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் என்றும், இது மட்டுமின்றி விஷவாயு கசிவினால் அப்பகுதியில் இருந்த மரங்கள் கருகி போனதை சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற தொழிற்சாலையை மூட வேண்டும் என அங்குள்ள பொதுமக்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் சூழலில் விஷவாயு கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட சம்பவம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் வல்சராஜ், கடந்த 1985ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவத்தை கேள்விப்பட்டு தானும் அமைச்சர் ஷாஜகானும் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும், தற்போது உற்பத்தி அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று விளக்கம் அளித்தார். மேலும் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு தொடர்பான அறிக்கை அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டதும் அதனை நிரந்தரமாக மூடுவதா அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவதா என்பது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் ரசாயன தொழிற்சாலையை மூட இந்த அரசு தயாராக உள்ளதாக உறுதியளித்தார். புதுவையில் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோம் என்று அதிமுக கனவுதான் காண முடியும் என்று சட்டசபையில் அமைச்சர் கந்தசாமி பேசியதால் அதிமுக உறுப்பினர்கள் பதிலுக்கு பதில் பேசி ஆவேசமடைந்தனர். புதுவை சட்டசபையில் இன்று காலை பேசிய அதிமுக உறுப்பினர் அன்பழகன், கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விழாவில் அமைச்சர் கந்தசாமி 20,000 முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் என்றும், சட்டசபை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இங்கு அறிவிப்பதற்கு பதிலாக விழாவில் அறிவித்திருப்பது சபை விதிமுறைகளுக்கு எதிரானதாக இருந்தாலும் அந்த ஓய்வூதிய தொகை எப்போது வழங்கப்படும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு அமைச்சர் கந்தசாமி விரைவில் அறிவிக்கப்படும் என்றதும் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் குறுக்கிட்டு, இது பூர்வீக ஆதிதிராவிடர் பிரச்சினைக்கு பொருந்துமா என்றார். அதற்கு அமைச்சர் கந்தசாமி 10 ஆண்டுகள் புதுவையில் வசித்திருந்தால் பொருந்தும் என விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அன்பழகன், இனிமேல் நீங்கள் எங்கே கொடுக்கப் போகிறீர்கள், நாங்கள் தான் கொடுப்போம் என்றதும், மக்களை ஏமாற்ற 20,000 முதியோருக்கு ஓய்வூதியம் என்று அறிவிப்பை வெளியிட்டீர்களா என்று கேள்வி எழுப்பினார். உடனே அமைச்சர் கந்தசாமி, நாங்கள் சொன்னதை செய்வோம் என்று கூற அன்பழகன் குறுக்கிட்டு, இப்படித்தான் இலவச கலர் டிவி தரப்போகிறோம் என்றீர்கள், தற்போது அது என்னவாச்சு என்றார்.
அதற்கு அமைச்சர் கந்தசாமி மக்களுக்கு இலவச டிவி கொடுக்க கூடாது என்று சொன்னது அதிமுக தான் என பதிலடி கொடுத்ததுடன் தேர்தலுக்கு பின்னர் ஆட்சிக்கு வருவோம் என்று அதிமுகவினர் கனவுதான் காண முடியும் என்றார். இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம்சக்தி சேகர் பதிலுக்கு பதில் பேச சபையில் அமளி ஏற்பட்டது. புதுவையில் வரும் கல்வியாண்டில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாத வகையில் சென்டாக் தேர்வு நடத்தப்படும் என சட்டசபையில் அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். புதுவை சட்டசபையில் இன்று காலை பேசிய திமுக உறுப்பினர் SP சிவக்குமார், தற்போதுள்ள சென்டாக் தேர்வு குழுவினரால் பிரச்சனைகள் தான் அதிகம் என்பதால் புதிய குழுவில் தற்போதுள்ள எவரும் இடம்பெறக்கூடாது எனவும் மாணவர்கள் அலைக்கழிக்கப்படாமல் இருக்க தற்போதுள்ள குழுவை ஒட்டுமொத்தமாக மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சென்டாக் தேர்வு விஷயத்தில் இந்த அரசு மெத்தனம் காட்டாமல் சென்டாக்கில் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவ மாணவியர் பட்டியலை அங்கேயே வெளியிட ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மருத்துவம் மற்றும் பொறியியல் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 2009-2010 கல்வி ஆண்டிற்குரிய கல்வி உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றார். மேலும் சென்டாக்கில் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் அங்குள்ள மையத்திலேயே கட்டணம் செலுத்தவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ஷாஜகான், சட்டமன்ற உறுப்பினரின் கருத்துக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதுடன் வரும் கல்வியாண்டில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாத வகையில் சென்டாக் நுழைவுத் தேர்வு நடைபெறும் என உறுதியளித்தார். புதுவையில் பஞ்சாலைகளை நவீனப்படுத்த வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் அரசு நடத்தும் அனைத்து பஞ்சாலைகளையும் நவீனப்படுத்த வேண்டும், AFT-A யூனிட்டை மூடும் ஆணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து பஞ்சாலை தொழிற்சங்கத்தினர் இன்று காலை ஊர்வலமாக சென்று சட்டமன்றம் அருகில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதில் அனைத்து பஞ்சாலை தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் வெளிநடப்பு, கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சுகாதார ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டம். அருந்ததியர் மக்களுக்கு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு விரைவில் வழங்கப்படும், சட்டசபையில் முதல்வர் வைத்திலிங்கம் உறுதி. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக UV முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413420777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor.
number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். இன்றும் என்றும் நமக்கு போந்திராம் சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும் போந்திராம் சில்ஸ் இன்றும் என்றும் நமதே. இன்றும் நமதே என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. இன்றும் என்றும் நமக்கு போந்திராம் சில்ஸ் இருக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும் போந்திராம் சில்ஸ் இன்றும் என்றும் நமதே. இன்றும் நமதே என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் ஜெயபிரகாஷ் நாராயணன் மில் ஊழியர்கள் சம்பள பிரச்சினை தொடர்பாக முதல்வர் தலைமையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படும் என சட்டசபையில் அமைச்சர் கந்தசாமி நம்பிக்கை தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் இன்று பேசிய திமுக உறுப்பினர் VMC சிவக்குமார், காரைக்கால் ஜெயபிரகாஷ் நாராயணன் மில் தொழிலாளர்களின் குடும்பங்கள் கடந்த 4 மாதங்களாக சம்பளமின்றி பட்டினியால் வாடுவதால் இதற்கு உரிய தீர்வினை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றார்.
இதற்கு பதிலளித்த அமைச்சர் கந்தசாமி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்று கூறியதும் எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் குறுக்கிட்டு 4 மாத சம்பளத்தை கொடுத்த பின்னரே பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் என்றார். உடனே அமைச்சர் கந்தசாமி மில் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு முதல்வர் தலைமையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்பட்டு விடும் என உறுதியளித்தார். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் இன்று நடைபெற்ற முகாமில் நியாய வாணிப விழிப்புணர்வு குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நியாய வாணிப விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. இதற்கு கல்லூரி முதல்வர் சாந்தி தலைமை தாங்க நாட்டு நலப்பணி திட்ட இணைப்பு அதிகாரி ராஜன் நோக்க உரையாற்றினார். தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் மார்டின் செல்வராஜ் சொற்பொழிவாளர்களை அறிமுகம் செய்து வைக்க நியாய வாணிபம் குறித்து பேராசிரியர் ரத்தின நடராஜன் சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் வாசுகி சான்றிதழ்கள் வழங்க இந்நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர்கள் சுஜாதா, கீதா, அலமேலு மங்கை உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி சுகாதார சங்க கூட்டமைப்பினர் இன்று காலை 2 மணி நேரம் தங்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையை தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவை கைவிட வேண்டும் என்பது உட்பட 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சுகாதார சங்கங்களின் கூட்டமைப்பினர் இன்று காலை 2 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து வெளிநடப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க தலைவர் இருசப்பன் தலைமை தாங்க செயலாளர்கள் ஏழுமலை, திருமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி சிறப்புரையாற்ற இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று பொதுப்பணித்துறை நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி இறந்தவர்களின் குடும்ப வாரிசுகளுடன் நூதன போராட்டம் இன்று காலை தபால் நிலையம் அருகில் நடைபெற்றது. இதற்கு சங்க பொதுச் செயலாளர் நாராயணசாமி தலைமை தாங்க தலைவர் வீரபுத்திரன் முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கஞ்சி காய்ச்சி குடித்து அரசு மீதுள்ள தங்கள் உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தினர். புதுவை மாநிலத்தில் அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் வைத்திலிங்கம் உறுதி அளித்துள்ளார். புதுவை சட்டசபையில் இன்று காலை பேசிய திமுக உறுப்பினர் சிவா, அண்டை மாநிலமான தமிழகத்தில் அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதை போன்று புதுவையிலும் உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என போராட்டங்கள் தொடரும் சூழலில் அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்காமல் இருப்பது சரியல்ல என்று அரசு மீது குற்றம் சாட்டினார். இதற்கு அமைச்சர் கந்தசாமி, சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதும் அருந்ததியினருக்கு விரைவில் இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்றார். அப்போது குறுக்கிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் விஸ்வநாதன், முதலில் 3% இடஒதுக்கீட்டை வழங்கிவிட்டு கணக்கெடுப்பு நடத்தலாம் எனவும் உறுப்பினர்களை ஏமாற்றும் இந்த அரசு சட்டமன்றத்தை ஏமாற்றக்கூடாது என்று ஆவேசமடைந்தார். அதற்கு முதல்வர் வைத்திலிங்கம், அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு முதலில் குறிப்பிட்ட அளவுக்கு இடஒதுக்கீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். புதுவையில் சதே பள்ளியின் விளையாட்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசின் சிறப்பு செயலர் தேவநீதிதாஸ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை சதே சிறப்பு பள்ளியின் சார்பில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா லயன்ஸ் கிளப் கட்டிடத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதற்கு லயன்ஸ் கிளப் தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்க மாவட்ட லயன்ஸ் நிர்வாகி பொன்னுராம் முன்னிலை வகித்தார். சதே பள்ளியின் தலைவர் டாக்டர் தனபால் வரவேற்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசின் சிறப்பு செயலர் தேவநீதிதாஸ் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் சதே பள்ளியின் நிறுவனர் டாக்டர் சுகதன் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் கலந்து கொண்டனர். புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி வாய்க்கால்களில் தூர்வாரி கொசு மருந்து தெளிப்பதற்கு ஏதுவாக கொசு மருந்து தெளிப்பான் கருவியை அதிமுக பொருளாளர் சுத்துக்கேணி பாஸ்கரன் வழங்கி துவக்கி வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும்.
குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413420777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு. விரைவில் அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். Don't worry, Pondi Money Electronics free summer sale-க்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ AC, ஸ்பிளிட் AC, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate. So summer வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடையை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம், 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மார்ச் 6ஆம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டை மாநிலமே வியக்கும் வகையில் நடத்த வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் கொடியை பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்துவதற்கான மோட்டார் சைக்கிள் பேரணியை நடத்த அக்கட்சியினர் முடிவெடுத்துள்ளனர். இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திலாசுப்பேட்டையில் நேற்று இரவு நடைபெற்றது.
கட்சியின் தலைவர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் கொடி அறிமுக மோட்டார் சைக்கிள் பேரணியை வருகிற 27ஆம் தேதி மாநிலம் முழுவதும் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக பேசிய கட்சி தலைவர் ரங்கசாமி, கட்சி கொடியில் உள்ள எலுமிச்சை பழம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளை சிலர் எழுப்பியுள்ளனர் என்றும், சமீபத்தில் தன்னை சந்தித்த இஸ்லாமியர் ஒருவர் எலுமிச்சை பழத்தை கொடுத்து தங்களுக்கு வெற்றி உறுதி என வாழ்த்தி சென்றார் என குறிப்பிட்டார். எலுமிச்சை அனைத்து கனிகளிலும் பொதுவான கனி என்று விளக்கம் அளித்த ரங்கசாமி, எனவே எலுமிச்சை பழம் தொடர்பான சர்ச்சை குறித்து கட்சியினர் கவலைப்பட தேவையில்லை எனவும், மார்ச் 6ஆம் தேதி நடைபெற உள்ள பேரணியை மாநிலமே வியக்கும் வகையில் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புதுவை அரசு மருத்துவமனை முன்பாக நள்ளிரவில் செவிலியர்கள் போராட்டம் நடத்தியதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி நாளை முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக சுகாதாரத்துறை ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சங்க நிர்வாகிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு மருத்துவமனை மற்றும் மகப்பேறு மருத்துவமனை செவிலியர்கள் நேற்று நள்ளிரவு தங்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மருத்துவ கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் இப்பிரச்சினை தொடர்பாக தலைமை செயலருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து செவிலியர்கள் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 87 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 16 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த வணிக திருவிழா பரிசு குலுக்கல் முடிவுகள். முதல் பரிசாக 14 பேருக்கு நானோ கார். நிபுணர் குழு அறிக்கை அரசுக்கு கிடைத்ததும் ரசாயன தொழிற்சாலையை மூட நடவடிக்கை. சட்டசபையில் அமைச்சர் வல்சராஜ் அறிவிப்பு. புதுவையில் ஆட்சி கனவில் உள்ள அதிமுகவினர். சட்டசபையில் அமைச்சர் கந்தசாமியின் பேச்சால் எம்எல்ஏக்கள் அன்பழகன், ஓம்சக்தி சேகர் ஆவேசம். பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் வெளிநடப்பு. கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சுகாதார ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டம். அருந்ததியர் மக்களுக்கு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு விரைவில் வழங்கப்படும். சட்டசபையில் முதல்வர் வைத்திலிங்கம் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.